இந்த நாட்கள்ல இயேசுவின் இரத்தம், அவருடைய வசனம், அது மாத்திரமல்ல ஆவியானவரை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இடைபடுகிறவர். எப்படி இடைபடுவார்? நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்போம். திடீர்னு மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன செய்யும் வருதா? அது எங்க வர, நாங்க தான் அடிச்சு ஜோலி முடிச்சு வச்சிருக்கோமா அப்படின்னு அல்ல. கொஞ்சம் வார்த்தை மிஸ் ஆனா கூட நமக்குள்ள ஒரு உணர்த்துதல் வரும். என்ன உணர்த்துதல்? வாயின் வார்த்தையில எப்படி இரு, கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு, தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்ட. அந்த உணர்த்துதல் வரும்போது உடனே ஒப்பு கொடுப்போமானால், ஆண்டவரே ஏதோ ஒரு வார்த்தையை நான் தேவையில்லாம பேசிட்டேன், அப்படி பேசியிருக்க கூடாது, இல்லைன்னா அப்படி நான் சிந்தித்திருக்க கூடாது, இல்லைன்னா அவங்க கிட்ட போய் அந்த இடத்துக்கு நான் போயிருக்க கூடாது. ஏதோ ஒரு உணர்த்துதல் நமக்குள்ள ஆவியானவர் என்ன செய்வார், தருவார். தரும்போதே ஒப்பு கொடுத்துட்டோம் ஆனால், அர்ப்பணித்தோம் ஆனால், நாம் சுத்திகரிக்கப்படுவோம், பரிசுத்தமாக்கப்படுவோம். அப்ப ஆவியானவரும் நம்ம என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார்.